ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எந்தியா சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆர்எஸ்எந்தியா சேனலுக்கு. இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச அவங்களுக்கு ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஒரு ரெசிபி அப்படின்னு சொன்னால், டக்குன்னு செய்யக்கூடியது, ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடியது. கோதுமை மாவு வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் கோதுமை மாவு இல்லாமல் யார்கிட்ட இருக்காது, எல்லோரும் வச்சுருப்பாங்க. கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க, கடலை மாவு 1 கப்பு. அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தனியாக கோதுமை மாவு பிடிக்கல அப்படின்னா கடலை மாவு மட்டும் சில பேர்த்துக்கு பிடிக்காது, பெரியவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக கோதுமை மாவோடு சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி வேணும் இல்லையா, அதுக்காக சால்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கடலை மாவு எடுத்துட்டோம். இப்போ தேவையான வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பல்லாரி, கருவேப்பிலை, மல்லித்தலை நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க கருவேப்பிலையெல்லாம். அதனால் இதில் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஏதாவது கீரை கிடைச்சாலும் கூட கீரையை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு அந்த கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடனே பண்ணிடலாம். காஃபி போட்டுகிட்டே சைடில் இந்த இது பண்ணிடலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நான் காரம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதனால் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் இட் வெல் வித் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த ரெசிபி. அதுக்காக தான். தண்ணி நிறைய விட்டுன்னு சொன்னோம்னா போண்டா மாதிரி ஆயிரும். அதனால் கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். கோதுமை மாவு இல்லையா, அதனால் பக்குவமாக பிசைறணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோ இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வேணாலும் கையில் தடவிட்டு போடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நல்லா பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பியாக, உடனே நல்லா கிறிஸ்பியாக போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். எவ்வளோ பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லையா. உடனே பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்எந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிட்ஸ் ஸ்பெஷல் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு உடனே செஞ்சு குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.